ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு த தமிழ் கேமர்ஸ் எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். லேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோ, ஓகேங்களா? சாரி கைஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் நம்புறேன், மறக்காமல் லைக் சார் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கேவ் தான் பண்ண போகிறோம், அதாவது இன்ஃபினிட்டி கேஸ்டலுக்குள்ளே போக போகிறோம். இன்ஃபினிட்டி கேஸ்டில் யாருக்கு யார் பார்க்க போகிறீங்கன்னு பாருங்கள் கைஸ். பேக்ரவுண்டில் சவுண்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்கும், மன்னித்து கொள்கள். இங்கே பாருங்கள் இன்ஃபினிட்டி கேஸ்டில். இன்னொன்று நம்ம பண்ணணும்ல, என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பக்கெட் பக்கெட் தேவைப்படுது. இந்த வாட்டர் பக்கெட்டை நான் செஞ்சுட்டு வந்துடுறேன் கைஸ். அப்படியே பார்ப்பீங்க, செய்யலாம், செஞ்சிட்றேன். கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. ஓகே, பத்தாதே ஏடி, இது ஏண்டா வந்து தொலைடி. இல்லை, இன்னும் ஒன்று வேணும். போச்சுடா, பெஸ்ட்டு மிஸ்ஸே போச்சுடா. அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்னஸ்ஸு செய்கிறதுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் தண்ணி வேணுமே கைஸ், தண்ணியே இல்லை. தண்ணிக்கு எங்கே போகிறது? இப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன்னு உங்களுக்கு கொஞ்சம் புரியும், ஓகேங்களா? ஓகே, ஃபர்னஸ் செஞ்சுட்டு என்ன வைப்போம்? ஐயனை செய்கிறதுக்கு இது இருக்கா? வாட்ரு பக்கெட்டை செய்கிறதுக்கு இருக்குங்க. ஓகே, வாட்டர் பக்கெட் செஞ்சிட்டோம். அடுத்து செஸ்ட்டை, டார்ச் எனக்கு வேணும்டா. ஓகே கைஸ், செஸ்ட் எங்கே வச்சுட்டு ஐயனு, இந்த பிக்காக்ஸு, ஸ்டோன் பிக்காக்ஸ் இருக்கட்டும், ஸ்டோன் ஸ்வாட் இருக்கட்டும். நம்மளுக்கு இன்னும் ஸ்டோன் இதெல்லாம் தேவைப்படும். ஓகே, வேறு எதுவும் தேவையில்லை கை, இது தேவையில்லை. செத்தா அப்படியே இருக்கும். டேர்ட்டு தேவையில்லை, இது தேவையில்லை. ஈட்டே சாப்பாடு. ஓகே, இந்த அம்முக்குறியெல்லாம் தேவைப்படும், இது தேவை கைஸ். ஹாட் டாபிக்னு என்னமோ சொல்லியிருக்கான், ஆனால் ஒன்றுமே புரியல. இப்போ நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பக்கெட் ஆஃப் வாட்டர். கைஸ், நீங்கள் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், ஆனால் நான் போகிறேன், அப்புறமா போகிறேன் கைஸ். ஓகேங்களா? என்ன ப்ரோ பார்த்தேன்? நான் பார்க்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, ஓகேங்களா? டெம்பிள் எதுக்குன்னு நான் இப்போயே சொல்லிடுறேன், இப்போ சொல்லலை, நான் டெம்பிள்குள்ளே போகும்போது சொல்கிறேன் கைஸ். ஓகே, கரெக்டாக போட்டா அங்கே நான் ஒரு ஐயா போச்சுடா செத்துட்டேன். வந்து டிஸ்டன்ஸு கைஸ் பார்த்து இருக்கணும். ஓகே, வந்தாச்சு. ஓகே கைஸ், இந்த அயனு இதெல்லாம் எடுத்துக்கலாம். அயன் முக்கியமாக தேவைப்படும் கைஸ். மறுபடியும் சொல்கிறேன், அயன் தேவை. இப்போ நம்ம இன்ஃபினிட்டி கேஸ்டல் இருக்கோம். இன்ஃபினிட்டி கேஸ்டல் தெரியாதவங்களாம் கீழே தெரியாதுன்னு போடுங்க, ஓகேங்களா? நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஐயோ, சாமி சத்தம் கேட்குது. போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இன்ஃபினிட்டி கேஸ்டல்ண்டு, ஆனால் அந்த வீடியோ இன்னும் அப்லோடே பண்ணல, ஓகேங்களா? என்னைய மன்னிச்சுக்கோங்க, இன்னும் அப்லோட் பண்ணாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஐ எம் சாரி கைஸ். இந்த இங்கிட்ட ஒன்று இருக்கும். ஓகே, சத்தம் கேட்குதுடா. இந்த வந்துட்டான். ஐயோ, மாட்டிக்கிட்டே. அப்படியே
மாட்ட ஐயோ அம்மா. ஸோ சேட் கைஸ். ஒரு அடி அடித்தோம் பாருங்க, லைஃபு குறைஞ்சி போச்சு. இங்கனுக்குள்ளே ஒரு டார்ச் வச்சுக்கலாம். பாத்துரா இந்த சைடு வாடா. ஓகே 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 கைஸ், அயன்லாம் தேவையான அயன் நிறையாவே எடுத்துட்டோம். இன்னும் அயன் இருக்க மாதிரி தான் இருக்கு. அயன் தானா, இதுக்கு மேலே இல்லை. இங்கிட்டு இருக்கு. சூப்பரு. இங்கே அயனே, இங்கே ஒரு அயனே. ஓடடா சீக்கிரமா. ஐயோ உடைக்கலையா? ஐயோ அடிடா, கடுப்பேத்ததுரா. ஓகே உடச்சிட்டேன். சீக்கிரம்டா, கீழே போயிட்டு மேலே வா மேலே வா மேலே வா மேலே வா. வந்துச்சு. இதுக்குள்ளே இப்போ நம்ம பண்ணி பார்ப்போம். எனக்குள்ளே அயன் கிடைக்குது, இருக்குது. ஓகே, எனக்கு இந்த 15 அயன் கிடச்சிருக்கு கைஸ். நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி நீங்கள் அயனை இந்த மாதிரி உடைக்கிறீங்கன்னா கீழே உடைக்கும் போது பார்த்து உடைங்க கொஞ்சம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டி கீழே உடச்சிட்டிங்கன்னா டப்புன்னு கீழே போயிடும். எனக்கு கீழே பள்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பள்ளமாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் கீழே வந்துடும். இந்த இருக்குது பார்த்தீங்களா பள்ளம். ஓகேங்களா, இந்த மாதிரி பள்ளம் இருந்துச்சுன்னா பார்த்தே இருங்க. எனக்கு ஆனால் அங்கேருந்து எவனாச்சும் வந்தாலும் வருவான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது மாப்ஸ் இருக்க இடம். ஓகேங்களா, இது பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டு எப்படியாச்சும் வந்துடுறேன். டார்ச்சு, நீங்கள் டார்ச் எடுத்துக்கோங்க. எதுக்கும் பார்த்தீங்கன்னா டார்ச் இருந்தால் தான் உங்களால் கொஞ்சமாச்சு சர்வே பண்ண முடியும். டார்ச் இருந்தால் உங்களுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்கும். அதாவது இருட்டாக இருக்கும் ரொம்ப. இன்னொன்று இருட்டாக இருக்கும்போது மாப்ஸ் ஸ்பான் ஆகாது கைஸ். ஓகேங்களா. ஓகே, இங்கே ஒரு அயன். நிறைய அயன் இருக்குங்க. 33 அயன்ஸுக்கு மேலே எடுத்துட்டோம். அங்கிட்ட என்னமோ பள்ளம் மாதிரி இருக்குது. பள்ளம் தான், பள்ளம் மாதிரிலாம் இல்லை, பள்ளம். இப்போ நான் அங்கிட்டு போக போகிறேன். இந்த இதை உடைக்கிறதுக்காண்டி போவேங்க கைஸ். எவ்வளோ பெரிய அழகான இடம். அழகான இடம் இல்லை, சூப்பராக இருக்குது இந்த இடம். ஓகே கைஸ், நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், பார்த்து உடைங்க கீழே உடைக்கும் போது. இப்போதைக்கு எனக்கு ஒரு ஸ்டாக் அயனாஃப் கிடைக்க போகுது. ஒரு ஸ்டாக்கு கிடச்சிச்சின்னா மேலே ஓடிட வேண்டியதான். லேக் ஆகுது. லேக் ஆகிற மாதிரி இருக்கும். என்னை மன்னிச்சுக்கோங்க கைஸ், மெசேஜ் வரப்போ லேக் ஆகிடுது. ஓகேங்களா, இந்த மெசேஜ்னாலே எனக்கு கடுப்பாக இருக்குது. வந்த வழிக்கே வந்துட்டோமா? இல்லை, எப்படி எனக்குள்ளே வெளிச்சம்? நாம வைக்கலண்ணா. நான் இப்படி உடைக்கும் போது டப்புனு கீழே விழுந்துருவேன் பாருங்களேன். இல்லை, அடுத்த ஒரு பிளாக்கு கீழே உடச்சிட்டேன்னா எனக்கு இருந்தாலும் இருக்கும். ஏன்னு சொல்கிறேன் கைஸ், இதில் ஃபால் டேமேஜ் இருக்குது கைஸ். நான் அதை தான் கைஸ் இவ்வளோ நேரமாக சொல்கிறேன். ஓகேங்களா, எனக்குள்ளே ஒரு அயன் இருக்குது. ஓகே, அவ்வளோதான், மேலே போகலாம். வேறு இது தான் கைஸ் நாம் வந்த இடம். இங்கே மட்டும் தொலைஞ்சிங்கன்னா அவ்வளோதான். எல்லா வழியுமே ஒரே மணி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் டார்ச் எடுத்துகிட்டு வந்துடணும். இதுக்கும் நீங்கள் டார்ச் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரிய ஆரம்பிக்கும். என்ன இடம்டா இது? வந்திருக்கேன். ஆமாம், வந்திருக்கேன் கைஸ். ஓகே. இங்கிட்டு இருந்து தானே இங்கிட்டு மேலே போய் இங்கே எடுத்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் எடுத்தோம் இல்லையா? ஆப்போசிட்டில் எடுக்கலை. அப்படி இங்கே வந்துட்டு ப்ளைனான ப்ளேஸு எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கிருந்து வச்சுட்டு போவோம். இங்கிட்டு இங்கிட்டு 2 வழி போகுதே கைஸ். அதான் கைஸ் ஸ்பானரு, பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பானர்கிட்ட போனீங்கன்னா நிறையா மாப்ஸ் ஸ்பான் ஆகும். ஓகேங்களா. ஓகே, இது வந்த பிளேஸுக்கே மறுபடியும் வரேன். இந்த சைடு போவோம். இந்த சைடு வரல.
64 அயன் சேர்ந்துருச்சுங்க. அதாவது ஒரு ஸ்டாக் அயன் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம மேலே போய் அயன் ஆர்மரு அந்த ஆர்மரு இந்த ஆர்மர்லாம் போட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோவா பாப்ஸும் வரல இங்கனக்குள்ளே. ஓகேங்களா, இன்னொன்று சொல்லிக்கலாம். எனக்கு இப்போ ஒரே ஒரு அயன் உடைக்கிற அளவு நிறைய அயன் இருக்கு. ஒரே ஒரு அயன் தான் உடைக்க முடியும்னு நினைக்கிறேன். 2 அடிக்க முடியுது, 3, 4வது, 5வது, 6வது. இன்னும் ஐயோ கைஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, இன்னும் ஒன்று உடச்சா உடஞ்சிரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஐயோ 70 அயன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு கைஸ். கரெக்டாக 70 கிடச்சிருக்கு. சூப்பரு. ஓகே, நம்ம இடத்துக்கு போவோம். ஓ மை காட், இங்கே ஒரு அயன் பார்த்துட்டோம். நம்ம உடைக்காமே போயிருக்கோமேடா. ஆனால் ஓகே, நம்ம மேலே போயிடலாம். அடுத்து இந்த சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் அங்கே ஒரு அயன் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், அங்கே ஒரு அயன் இருக்குது. இந்த பக்கம் போவோம். ஓகே, இந்த சைடு எதுவுமே இல்லை, அவ்வளோவா எதுவுமே இல்லைங்க. பார்த்து போகணும். ஓகே கைஸ், நான் டெம்பிளில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். டெம்பிளுக்கு போமா சொல்லுங்க, நான் வந்துட்டேன். போச்சுறான். ஓய் ஓ இன்ஃபினிட்டி கேஸ்டில் கைஸ். ஓ மை காட், நான் இன்ஃபினிட்டி கேஸ்டில் போல இருக்கேன். டான் 0 ப்ரோ, நான் வந்துட்டேன் ப்ரோ. ஓகே, வந்தாச்சு. ஓகே, இன்ஃபினிட்டி கேஸ்டில் போச்சிரும். இன்ஃபினிட்டி கேஸ்டில் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, டீமன் ஸ்லேயர் பார்த்துருப்பீங்க இல்லையா? பார்த்துருக்க மாட்டீங்க சில பேர், அனிமேஷனாலே நான் கேட்டிருப்பீங்க. ஓகே, சில பேர்னா பார்த்துருப்பீங்க, சில பேரில் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க. டீமன் ஸ்லேயர்ஸ் அண்டு நருட்டோ நிறையாவே இருக்கும். டீமன் ஸ்லேயர்ஸில் தான் ஆனால் வரும். இன்னொரு பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாடி இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் எண்டர்மேன். இந்த எண்டர்மேன் தான் அந்த அவன் தான் கைஸ், காணாம போயிட்டாங்க. சாம்பிஸ். ஐயோ ஓ மை காட், செம்மையாக இருக்குது. ஆனால் நான் இப்போ தூங்கி ஆகணும். பேஸ் பாயிண்ட் செட் பண்ணி தூங்கிட்டோம். கைஸ், என்னோடய ஸ்கின்னை காணான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம அது ஒரு லேகில் காணாமல் போயிடும் கைஸ். லேக் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஃபுல்லாக இருக்கும். நான் மறுபடியும் வெளியே போய்ட்டு வந்தால் அந்த லேக் போனாலும் போயிடும். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ அயன் இருக்குது பார்த்தீங்கன்னா, சொல்ல முடியல, நிறையாவே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த அயனெல்லாம் நம்ம ஊருக்கு போட்டுடலாம். ஓகே ஓகே கைஸ், இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கே போகிறோம்னா, ஸ்டோன் பிக்காக்ஸ் வேணும்ல. ஸ்டோன் இருக்குது. ஒரே ஒரு 2 ஸ்டிக்கு எடுத்துக்கிட்டு 3 ஸ்டோன் எடுத்துக்கலாங்க. இங்கே வச்சுக்கிட்டு இது இங்கே போட்டு இது இருக்கட்டும், இது இங்கே இருக்கட்டும், போன் என்கிட்டே இருக்கட்டும்டா. ஓகே கைஸ், இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளில் ஒரு பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். பிக்காக்ஸு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்லியிருப்பேன் இப்படி தான் பிக்காக்ஸ் செய்யணுன்ட்டு. பார்த்துக்கோங்க. இப்போ டெம்பிள்னால் எப்படி இருக்க போகுதுன்னு காமிக்க போகிறேன். ஓகே கைஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்கியஸ்ட் பெர்சன். என்னடா பக்கத்தில் போனேன்னே மறையுது கை இப்பெல்லாம் மறையுமா? ஐயோ இங்கே இது பக்கத்தில் போனால் தான்டா அடி விழுகுது. நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே கேட்டிருப்போம், என்னடா அடி விழுகுது. இது பக்கத்தில் போனால் அடி விழுகுது கை. ஓகே, டெம்பிள் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். நம்மளுக்கு லைஃப் வேறு இல்லை. இப்போ நம்ம கீழே குதிச்சோன்னா டை தான் ஊதிடுவாங்க. ஓகே, டெம்பிள் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு காட்டணும்ல. ஓகே கைஸ், இதுதான் டெம்பிள். ஐயோ கரெக்டாக நிற்கணுமே. ஓகே கைஸ், இதுதான் டெம்பிள். பார்த்துக்கோங்க, இப்படி தான் டெம்பிள் இருக்கும். இதுதான் டோர். என்ட்ருக்குள்ளே போனால்
இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் நடுவில் மட்டும் இப்படி இங்கனக்குள்ளே உடச்சிடாதீங்க கைஸ். இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னரில் உடைங்க. இந்த கார்னரில் உங்களுக்கு லைஃப் இல்லைன்னா இந்த சைடு உடைக்காதீங்க, இங்கனக்குள்ளே உடைங்க. ஓகேங்களா? இந்த சைடு கொஞ்சம் உடச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃபு, அதாவது எப்படி சொல்கிறது, லைஃப் குறையாது. ஓகே, இந்த இடத்துல நிறையா இது கிடைக்கும், பவர்ஸு, என்சான்மெண்ட் புக் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இதெல்லாம் எதுக்குன்னா, என்சான்மெண்ட் புக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ திடீர்னு சொல்ல வரல, போச்சு செத்துட்டேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சூப்பரில். ஆனால் அந்த ஒரு பட்டனுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் அங்கே இருக்க அந்த பட்டனே மறந்துட்டேன். அதை உடைக்கணும் ஃபஸ்ட்டே. அந்த பட்டனை நம்ம ஃபஸ்ட்டே உடைக்கணும். ஆனால் அந்த பட்டனை உடைக்காமல் விட்டுட்டேன் கைஸ். என்னை மன்னிச்சிக்கோங்க. மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு போனால் இருக்காது. கீழே டிஎன்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. டிஎன்டி மீன்ஸ் அது நீங்கள் 8th படிச்சிருப்பீங்க. எனக்கு மறந்து போச்சு. ஐயோ, ஓகே, 8th படிச்சிருப்பீங்க. ஆனால் டிஎன்டிக்கு ஃபுல் ஃபார்ம் மறந்து போச்சு எனக்கு. கைப்படியாச்சும் கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். எல்லாமே இருக்கணும் வேண்டிக்கிறேன். இடமே நாசமாக போச்சுடா. ஓகே, பொருட்கள்லாம் இருக்குது. இந்த பிக்காக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது இல்லை கைஸ். என்னன்ட்ட இருக்கிற இன்வென்ட்ரியை தவிர மிச்சம் எல்லாமே இருக்குது. ஓ, ஆல்ரெடி லைஃபே இல்லை. ஓகே, நான் எல்லாம் ரொம்பவே அளந்துட்டேன். சாண்ட்ஸ்டோனு ஓகே வச்சு போகும். மேலே எதுவுமே கிடைக்கே போச்சுடா. டே போச்சுடா. குய் குய். நான் அமைதியாக மேலே போகிறேன். ஓகே, கரெக்டாகி ஐயா இருப்பேன். எதுவுமே இல்லாததுக்கு நான் எதுக்குடா பைக் பண்ணணும்? அதானே, நான் வாட்டிக்கு கீழே குதிச்சா போதுமே. போச்சுரா, ஈஸியான வேலை. அவ்வளோதான் கைஸ். என்னோட லூட்டாங்க எதுவுமே இல்லை. நான் வாட்டுக்கு டை ஆகிட்டு இங்கே நான் ஸ்பான் ஆயிடுவேன். ஓகே, டெம்பிளுக்கு வந்தோம். ஆனால் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இதுவும் ஒரு கேக்டஸ் தான். இந்த கேக்டஸ் மேலே நின்றா மட்டும் எதுவுமே ஆகலை. ஓகே, அதுக்குள்ளேயும் 17 நிமிஷம் ஆச்சு. ஓகேங்களா? நான் உருக்க போட்ட அயன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. நான் இப்போ ஒரு தம்ப்நெயில் எடுக்க போகிறேன். இன்ஃபினிட்டி கேஸ்டல் ப்ளஸ் அந்த இதையும் சேர்த்து எடுக்க போகிறேன். தம்ப்நெயிலை எங்கெங்கே எடுக்க போகிறேன்னு பார்த்துக்கோங்க. டெம்பிளில் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். நான் இங்கே ஒரு தம்ப்நெயில் எடுக்க போகிறேன். இது இப்படி ஒரு ஷார்ட் எடுத்தோம்னா போதும், எனக்கு ஒரு தம்ப்நெயில் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஷார்ட் பார்த்தீங்கன்னா எங்கன்னா பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அங்கேயே எடுத்துருக்கலாம். அடுத்து இது இந்த கேவு கைஸ். உண்மையாக சொல்ல போனால் நான் இன்ஃபினிட்டி கேஸ்டல் சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஒரு கேவ் உண்மையாக சொல்ல போனால் இது பேர் கேவ் கைஸ், அதாவது குகை. ஸ்க்ரீன்ஷாட்டை போடு. ஓகே, போட்டாச்சு கைஸ். எனக்கு 2 தம்ப்நெயில் உருவாயிருச்சு. இதை வச்சு எப்பட்றா தம்ப்நெயில் உருவாக்குவான்னு கேட்டிங்கன்னா, நம்மளாம் எடிட்டர்லாம் இல்லை, எடிட் பண்ணி தாங்க போடணும். ஓகேவா? ஓகே, நம்மளோட லோகோவை ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தேன். லோகோவை மாற்றிட்டாங்க ப்ரோண்டு. ஒரு மைன்கிராஃப்ட் லோகோவாக கேட்டிருந்தேன். அந்த லோகோ பார்த்திங்கன்னா கேட்குறதுக்குள்ளேயும் அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த லோகோ இனிமேல் வராது. அப்படி என்னடா ப்ராப்ளம் அந்த லோகோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செம்மையாக இருந்துச்சுங்க அந்த லோகோ. போங்க, அப்படி என்னடா அந்த லோகோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கடா 64 ஐயனு எடுத்து இப்படி வை. ஓகே, என்ன லோகோன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்கிட்ட கொடுத்தாரு.
என்ன கொடுத்தாரு கொடுக்கல உண்மையாக சொல்ல போனால். எப்படி சொல்கிறதுன்னா கைஸ் மைண்ட் கிராஃப்ட் லோகோ தரமாக தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த லோகோலாம். ஆனால் மன கஷ்டமாக போச்சு கைஸ். என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா டிஸ்கார்ட் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போச்சு. இன்க்ளூடிங் நான் பாஸ்வேர்டை மறந்துட்டேன். எனக்கு எப்படி இருக்கும் அப்போ? ஹெல்மெட் செஞ்சுட்டேன். பூட்ஸா இங்கே போடு, இது இங்கே போடு. வந்துச்சு. ஓகே கைஸ், அழகாக இருக்கும். சார்ஜர் இல்லை. இப்போ நான் இப்படி ஃபுல் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழினே இது ஒரு தமிழினா எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் எதுவும் பண்ண மாட்டேன் இந்த தமிழினை. சாரி, தமிழில் ஃபோட்டோ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ஓகே பாய்.